கன்யாகுமரி நீயே என்னை கண்ணெடுத்து பார்க்க வேண்டும் நீயே கன்யாகுமரி நீயே இளங்கன்யாகுமரி நீயே என்னை கண்ணெடுத்து பார்க்க வேண்டும் நீயே நல்லழகு மங்கை நீயே நல்ல வார்த்தை சொல்லுவாயே ஓ கன்யாகுமரி நீயே. நிறுத்து, யாரை பார்த்து கன்னியாகுமரின்னு பாடுற? ஏதோ போனா போது எல்லாரும் பாட சொல்றாங்களே, சரி பாடட்டும்னு விட்டா என்ன பார்த்தா கன்னியாகுமரின்னு பாடுற? அட ஒன்னும் இல்லம்மா, இதோ ஓடிக்கிட்டு இருக்கே ஆறு, இதத்தான் கன்னியாகுமரின்னு சொன்னேன். காலகாலமாக ஓடுகின்ற ஆறை கன்யாகுமரி என்று சொல்லலாமே. முதுமையின்றி நாளும் இளமை கொண்டதாலே குமரி என்று நாளும் கொள்ளலாமே. மீனிருக்கும் சுவை தேனிருக்கும் குறுகுறுக்கும் நல்ல நடை இருக்கும். இப்ப மீன் இருக்கும் சுவை தேன் இருக்கும்னு என்ன தானே பண்ண, அப்புறம் என்ன குறுகுறுக்கும் நடை இருக்கும்? அது மீன் ஆத்துல இருக்குதுமா, எடுத்து சுவைச்சு பார்த்தா தேன் மாதிரி இருக்குதுமா, அது போறத பார்த்தா குறுகுறுன்னு நடந்து போற மாதிரி இல்ல. கனிவாய் சிரிக்கும் சுகமாய் அணைக்கும் நினைத்தால் நினைக்கும் மனத்தை இழுத்து மயக்கும் அழகிய கன்யாகுமரி நீயே என்னை கண்ணெடுத்து பார்க்க வேண்டும் நீயே. வளைய நெளிய பார்த்தே வளையல் ஓசை கேட்டே வலையை வீசி பார்க்க ஆசையானேன். இது பாரு, ஒரு அளவுதான் இருக்கு. அது என்ன வளையல் ஓசை கேட்டேன் வலையை வீச ஆசையானேன்? அதுவா, அலையின் ஓசை கேளு வளையல் ஓசை போலே வலையை ஆற்றில் யாரும் வீசலாமே. அமைதி கொள்ளும் இது ஆர்ப்பரிக்கும் அணை என்று சொன்னால் மறுதலிக்கும். இப்ப நீ மாத்தவே முடியாது, நீ கண்டிப்பா என்னத்தான் பாடிட்டு இருக்க. ஏமா அணைய கட்டி வச்சா தண்ணி மறுதளிக்காதா? அட பையனை கொஞ்சம் பாட விடம்மா. உறவாய் நினைத்து கரத்தால் எவனும் பிடித்தால் விலகும் ஒருவன் மடியில் கலக்கும் அழகிய கன்யாகுமரி நீயே. அது என்ன கரத்தால் பிடித்தால் விலகும்னு கேட்டா தண்ணிய கையால பிடிச்சா விலகும் இல்லையான்னு சொல்லுவ. ஒருவன் மடியில் கலக்கும்னா என்னன்னு கேட்டா கடல்ல கலக்கிறதா சொன்ன, ஒருவன்னா சமுத்திரராஜன்னு சொல்ல போற. சரி சரி பாடித்தோல. கன்யாகுமரி நீயே என்னை கண்ணெடுத்து பார்க்க வேண்டும் நீயே நல்லழகு மங்கை நீயே நல்ல வார்த்தை சொல்லுவாயே ஓ கன்யாகுமரி நீயே என்னை கண்ணெடுத்து பார்க்க வேண்டும்.